வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான சார் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இது ஒரு சூப்பரான படம். இந்த படத்துல விமல் தான் லீட் ரோல் பண்ணிருப்பாரு. இந்த படத்துல சரவணனும் ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருப்பாரு. போஸ் வெங்கட் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருப்பாரு. கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். இந்த படத்தோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதை 1960s தான் ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோ இப்ப சின்ன பையனா இருப்பாரு. ஹீரோ கூட படிக்கிறவங்க இருக்காங்க பாத்தீங்களா, ஹீரோ வீட்டு வழியா விளையாடிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்காரு போல. அந்த தாத்தா கிட்ட வம்பு பண்ணி இந்த பசங்க விளையாடிட்டு இருக்காங்க. அந்த தாத்தா பேரை சொல்லி தான் ஹீரோவையும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோவும் கோவமா வெளியே வந்துடுறாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க போங்கன்ற மாதிரி அவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு இருக்காரு. இப்ப ஹீரோவோட பேரண்ட்ஸும் வெளியே வந்துடுறாங்க. என்னாச்சு ஏதாச்சு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோவோட தாத்தா பேரு அண்ணாதுரை அப்படின்றது. ஆனா எல்லாருமே மென்டல் வாத்தியார் அப்படின்ற மாதிரி தான் கூப்பிடுறாங்க. மென்டல் வாத்தியாரோட பேரன் என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, என்னால முடியல அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாரு. பேரண்ட்ஸ் தான் சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. ஹீரோவும் ஸ்கூல்ல அமைதியா உட்காந்துட்டு இருக்காரு. ஆனா பசங்க இருக்காங்கல்ல, சாப்பாடுல மண்ணை தூக்கி போட்டுறாங்க. ஹீரோக்கு சக்தின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. ஹீரோவும் சக்தி கிட்ட சொல்லிட்டாரு. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி கெலாட்டா பண்ண பசங்க கூட சண்டை போடுறாங்க. இப்ப சண்டை பெருசாயிருது. அதனால பிரின்சிபலும் எல்லார்கிட்டயும் பேசுறாரு. ஹீரோவோட அப்பா தான் இந்த ஸ்கூலோட பிரின்சிபலா இருப்பாரு. என் மேல எந்த தப்புமே இல்லைன்னு ஹீரோ சொல்றாரு. ஆனா அப்பா கேட்காம ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. அப்பாவை எதிர்த்து சக்தியாலையும் எதுவுமே பண்ண முடியல. அமைதியா இருந்துட்டு இருக்காரு. நம்ம பையனை எதுக்குங்க அடிச்சீங்க, நம்ம பையன் மேல தப்பு இல்லைன்ற மாதிரி ஒய்ஃப் சொல்லிட்டாங்க. அதுக்கு இவர் இருக்கார்ல, இவன் வாத்தியாரோட பையன் டி, தப்பு பண்ணணும்னு அவசியம் கிடையாது, தப்பு நடக்கிற இடத்துல கூட இவன் இருக்கக்கூடாது, அதனால தான் இந்த அளவுக்கு அடிச்சிட்டேன், அப்பதான் கவனமா இருப்பான்ற மாதிரிலாம் பையனுக்கு தடவி கொடுத்துட்டு இருக்காரு. பசங்க எப்பவுமே அந்த தாத்தா கிட்ட கெலாட்டா பண்றதுக்கு வருவாங்க. அப்படி வரும்போது அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. இப்ப பயந்து இங்க இருந்து ஓடிடுறாங்க. இப்பதான் வீட்டை சேர்ந்தவங்களுக்கும் அவர் இறந்து போயிருக்கிறது தெரிய வருது. ஆனா இதை நினைச்சு ஹீரோ சந்தோஷம் தான் பண்றாரு. தாத்தா இறந்து போயிட்டாரு, இதுக்கப்புறம் இவரை வச்சு நம்மளை கிண்டல் பண்ண மாட்டாங்கன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. ஊர்ல பெரிய ஆள்னு யாராவது இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வயசான பெரியவரை நமக்கு காட்டுறாங்க. அண்ணாதுரை இறந்துட்டாரு அப்படின்ற மாதிரி ஒருத்தன் தகவல் சொல்றதுக்காக வரான். இவர் முறைச்சு பாக்குறாரு. அதனால இவன் இருக்கான்ல, மென்டல் வாத்தியார் இறந்து போயிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படிதான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இவர் தான் அவரை மென்டல் வாத்தியாரா மாத்தி வச்சிருக்காரு போல. எதனால அவரை மென்டல் வாத்தியார்னு எல்லாருமே கூப்பிடுறாங்கன்ற மாதிரி இவரோட பேரன் கேட்கிறான். நம்ம மட்டும் தான் படிச்சுட்டு இருந்தோம், அவர் எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைச்சாரு, எல்லாரையும் அறிவாளியா மாத்தணும்னு நினைச்சாரு, அதனால தான் நான் அவரை பைத்தியமா மாத்திட்டேன், நான் தான் அவரை உருவாக்குனேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த தாத்தா சந்தோஷமா சொல்லிட்டு இருக்காரு. இந்த சைடு கொல்லி வச்சிட்டு இருக்காங்க. இங்கதான் சார்னு படத்தோட டைட்டில போடுறாங்க. ஹீரோவோட அப்பா பேரு பொன்னரசு அப்படின்றது இப்ப 1980ல நடக்கிறத காட்டுறாங்க. ஆக்சுவலா அப்பதான் இந்த ஸ்கூல்ல கட்டியிருப்பாரு. இதுக்கப்புறம் நம்ம கவனிச்சுக்கணும்ன்ற மாதிரி இவரு கவனிச்சிட்டு இருக்காரு. கவர்மெண்ட் சார்பா ஹெட் மாஸ்டரா வேலை பார்த்துட்டு இருக்காரு. கூடிய சீக்கிரத்துல இவரோட சர்வீஸ் வேற முடிய போகுது. ஒரு பழைய பில்டிங் இருக்கு, அதை இடிக்கிறதுக்கு ஆட்கள்லாம் வந்திருக்காங்க. இடிக்கிற வேலையை ஆரம்பிக்கிறாங்க. ஆனா பொன்னரசு இருக்காருல, எதுக்காக இடிக்கிறீங்க, இடிச்சா எப்ப கட்டுவீங்கன்னு கேக்குறாரு. எப்ப கட்டுவாங்கன்னு தெரியாது, ஆனா இப்ப இடிக்கணும்ன்ற மாதிரி குரு சொல்றாரு. கட்டுற நாள் தெரியாம இடிக்கிறதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி பொன்னரசு சொல்றாரு. இந்த இடத்துல பிரச்சனை எல்லாம் பண்றாரு. அதனால குருவால எதுவுமே பண்ண முடியல. குருவா வேலையை நிறுத்துங்க, கிளம்பலான்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சிடுறாரு. குரு எப்படியாவது இந்த இடத்தை இடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு போல. குருவை சார்ந்த எல்லாருமே அந்த இடத்தை இடிக்கணும்ன்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. ஆனா பொன்னரசு தான் ஒவ்வொரு அட்டியும் தடுத்துட்டு இருக்காரு. இப்ப இவங்க திருவிழா நடக்குது, அந்த திருவிழால கூட இது சார்ந்துதான் பேசிட்டு இருக்காங்க. இப்ப சாமி வேஷம் போட்டிருக்காருல, அவர் அந்த இடத்தை இடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதுதான் எனக்கு வலின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப வேணும்ட்டே அந்த ஸ்கூல் கிட்ட வந்துடுறாரு. என்னால இதை தாண்டி போக முடியல, இங்கேயே தான் இருக்க முடியுது, இந்த இடத்தை இடிக்கணும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல மயக்கம் போட்டு இந்த இடத்துல விழுந்துடுறாரு. வேணும்ட்டே தான் இந்த மாதிரிலாம் பண்றாரு போல. எப்படியாவது அந்த ஸ்கூலை இடிச்சிடணும் அப்படின்ற மாதிரிலாம் எல்லாருமே நினைக்கிறாங்க. பொன்னரசு மனசை மாத்துறதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா பொன்னரசு இருக்கார்ல, என்னோட அப்பா இதை கட்டினாரு, அவ்வளவு சீக்கிரத்துல இதை இடிக்க நான் விட மாட்டேன், இப்ப நானும் கொஞ்ச நாள்ல போயிடுவேன், ஆனா என்னோட பையன் வெளியூர்ல இருக்கான், அவனை வர வைக்க போறேன், அவனுக்கு கஷ்டப்பட்டு இந்த இடத்துல போஸ்டிங் வாங்கியிருக்கேன், சீக்கிரமே அவன் நான் பண்ணதை கண்டினியூ பண்ணுவான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை இடிக்கணும்னு நினைக்கிறவங்களோட முகலாம் மாறிடுது. பையன் வேற வரப்போறானா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இப்பதான் ஹீரோவை காட்டுறாங்க. இவர் பேரோட ஷார்ட் ஃபார்ம் மாப்போசி அப்படின்றது. அப்பா தொல்லை தாங்க முடியாம தான் இவர் வெளியூருக்கு போயிருப்பாரு. இப்ப திரும்பி சொந்த ஊருக்கு வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல இருக்கவர் மேல சாஞ்சுக்கிட்டே இருக்காரு. ஏன்பா சாயிரன்ற மாதிரி அவர் கேட்கிறாரு. ஜன்னல் சீட்டு தந்தா நல்லா இருக்கும்னு கேட்கிறாரு. நான் கஷ்டப்பட்டு இடம் பிடிச்சிருக்கேன், தரலாம் மாட்டேன்ற மாதிரி அவர் சொல்றாரு. கொஞ்சம் தள்ளி இருக்க சீட்ல ஒருத்தர் எந்திரிக்கிறாரு. இப்ப ஹீரோ வேகமா அந்த சீட்ல போய் உட்காந்துடுறாரு. ஹீரோ இப்படி பண்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இப்ப லேடிஸ் எல்லாம்
மொத்தமா ஏறுறாங்க. அவங்க இந்த நபரை எந்திரிக்க சொல்லிட்டாங்க. ஏன் எந்திரிக்கணும், எந்திரிக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இது பெண்கள் சீட்டு, போர்டை பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் இது பெண்கள் இடம் தெரியுது. இவருமே எந்திரிச்சு நிக்கிறாரு. எனக்கு இடம் தர மாட்டேன்னு சொன்னல, அனுபவி அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஒரு பார்வை பாக்குறாரு. இந்த படத்தோட டைரக்டர் தான் இப்ப ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்து இருக்காரு. அவர்கிட்ட பண்ணதை என்கிட்டயும் பண்ணிடாத மாப்ள, இந்த ஜன்னல் சீட்டு தானே வேணும், தாராளமா உட்காந்துக்கோ அப்படின்ற மாதிரி அவர் இடம் மாறிடுறாரு. இவருமே ஜன்னல் சீட்ல சந்தோஷமா வந்துட்டு இருக்காரு. இங்கதான் படத்தோட டைரக்டர் பேரை போடுறாங்க. ஹீரோ ஊருக்கு வரும்போதே ரவுடி மாதிரி சில ஆட்கள் வந்து ஹீரோவை மடக்குறாங்க. இப்ப கண்ணை கட்டி ஹீரோவை எங்கேயோ கூட்டு போயிட்டு இருக்காங்க. எங்க கூட்டு போறீங்க, என்ன விடுங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. சக்தி தான் இவரை வர வச்சிருக்காரு போல. சின்ன வயசுல ஃப்ரெண்டா ஒருத்தர் இருந்தார்ல, அவர் தான் இந்த மாதிரி வர வச்சிருக்காரு. வா வாத்தின்ற மாதிரி சந்தோஷமா கட்டி பிடிச்சுக்கிறாரு. இவரை என்டர்டெயின் பண்றதுக்காக நிறைய பேர் டான்ஸ் ஆடுறதுக்காக இந்த இடத்துக்கு வர வச்சிருக்காரு. இப்ப ஹீரோவும் இவங்க எல்லாரும் கூடயும் சேர்ந்த மாதிரி ஜாலியா டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு. ரொம்ப லேட்டா தான் வீட்டுக்கு வந்திருப்பாரு. இப்ப படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. வந்தோடனே உன்னோட பையன் கும்மாலம் அடிச்சிருக்கான், இதனால தான் என் பக்கத்திலேயே வச்சு பாத்துக்கணும்னு நினைச்சேன், கொஞ்சம் கெட்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், இதுக்கப்புறமாவது எப்படியாவது கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் அப்பா சொல்றாரு. ஹீரோ ரொம்ப லேட்டா தான் காலையில கண் முழிக்கிறாரு. அம்மா இருக்காங்கல்ல, அப்பா உனக்காகவே வேஷ்டி ஷர்ட் எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இதெல்லாம் யாராவது போட்டு போவாங்களா, நான் பேண்ட் ஷர்ட் தான் போட்டு போவேன்னு சொல்லிட்டாரு. இப்ப பேண்ட் ஷர்ட் போட்டு ரெடி ஆயிடுறாரு. இவரோட ரெட் கலர் பைக்கை எடுக்கிறதுக்காக வராரு. பார்த்தா அப்பா மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்காரு. அப்பாக்கு அந்த கலர் தான் பிடிக்கும் போல. உன் அப்பா சைக்கிள் கலர் மாதிரியே அடிச்சு வச்சிருக்காரு, சூப்பரா இருக்குன்ற மாதிரி அம்மா சொல்லிட்டாங்க. எப்ப பாரு அவர் விருப்பப்பட்ட மாதிரியே தான் நான் இருக்கணுமா, நான் என் சந்தோஷத்துக்குலாம் இருக்க கூடாதா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கிறாரு. அம்மாவால எதுவுமே பேச முடியல. இப்ப ஹீரோவும் அப்செட் ஆன மாதிரி வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாரு. ஜிங்குச்சான் மஞ்சள் கலர் ஜிங்குச்சான் அப்படின்ற மாதிரி பைக்ல வந்துட்டு இருக்காருல, இவர் கூட படிச்ச பொண்ணு வயல்ல வேலை பார்த்துக்கிட்டே இவரை கவனிக்கிறாங்க. இது என்ன கலரு அப்படின்ற மாதிரிலாம் இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓவரா கிண்டல் பண்ணாத, உன் பையன் வளர்ந்ததுக்கு அப்புறம் என்கிட்ட தான் அனுப்பி வைக்கணும், நான் கவனிச்சுப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவங்களுமே சிரிச்சு இவர் அனுப்பி வைக்கிறாங்க. அப்பா தொல்லை தாங்காம தான் இவர் இந்த ஊரை விட்டே போயிருக்காரு போல. இப்ப இவர் படிச்ச ஸ்கூல்ல தான் வேலை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. சக்தி கூட விளையாண்டாரு பாத்தீங்களா, அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. ஆக்சுவலா அப்பா ஆல்ரெடி ரிட்டையர் ஆயிட்டாரு, அதை கூட மறந்து வேலையை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. சுத்தி இருக்கவங்க தான் புரிய வைக்கிறாங்க, இன்னைக்கு புது ஹெட் மாஸ்டர் வரப்போறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. நான் மறந்தே போயிட்டேன், என்ன மன்னிச்சிருங்கன்ற மாதிரி அப்பாவும் இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோக்கு இன்னைக்கு தானே முத நாள், பசங்களுக்கு கிளாஸ் எடுக்கலான்ற மாதிரி வந்துட்டு இருக்காரு. இவர் நடந்து போயிட்டு இருக்கும் போது பின்னாடி இருந்து பசங்க இங்க் அடிக்கிறாங்க. பசங்க இங்க் அடிக்கிறாங்கன்னு இவருக்கு தெரியுது. இந்த சேட்டெல்லாம் என்கிட்ட வேணாம், நானும் ஒரு காலத்துல சேட்டை செஞ்சவன் தான், அமைதியா இருக்கணும், கண்டுபிடிச்சனா என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப போர்ட்ல எழுதி போடலாம்னு நினைக்கிறாரு. அப்போ ஒரு பையன் அடிக்கிறதுக்காக போறான். வேணான்னு ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்க. அதை மீறி அடிக்கிறதுக்காக வந்து மாட்டிக்கிறான். நான் தான் சொன்னல கண்டுபிடிச்சிருவேன்னு, மாட்டிக்கிட்டியா, இதுக்கப்புறம் பண்ணனா தொலைச்சிருவன்ற மாதிரி இவர் உட்கார வச்சிடுறாரு. இங்க இங்கிலீஷ் சார் ஒருத்தர் இருப்பாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, உங்களுக்காவது பரவாயில்ல சார், இங்கு தான் தெளிச்சாங்க, எனக்கு உட்கார்ற சேர்ல முள்ள வச்சிட்டாங்க, பின்னாடி குத்திருச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீலிங்கா சொல்லிட்டு இருக்காரு. இப்ப ஹீரோ கிளாஸ் எடுத்துட்டு இருக்காரு. இவர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும் போது பசங்க மட்டும் வண்டி சவுண்ட் கேட்டோன்னு வேகமா எந்திரிச்சு போறாங்க. இவனுங்க எங்க போனாங்கன்னு பாக்குறதுக்காக இவரும் ஒரு இடத்துக்கு வராரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு வயசான லேடி தான் இருக்காங்க. அட பாவீங்களா, இவங்கள பாக்குறதுக்கு தான் வந்தீங்களா அப்படின்ற மாதிரி இவர் கேட்டுட்டு இருக்காரு. பார்த்தா வயசான லேடியோட பொண்ணு கூட வந்திருக்காங்க. அவங்க பேரு வள்ளி அப்படின்றது. அவங்க இந்த ஸ்கூல்ல டீச்சரா வேலை பாக்குறாங்க போல, சைன் போடுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஹீரோவும் கொஞ்ச நேரம் வலிஞ்சுக்கிட்டே பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் இவரோட கிளாஸ் ரூம்க்கு வந்துடுறாரு. நம்ம பாக்குற டிஸ்டன்ஸ்ல இருந்தா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிச்சுட்டு இருக்காரு. இவர் பாக்குற டிஸ்டன்ஸ்ல இருக்கிற கிளாஸ்ல தான் அவங்க எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அவங்க கிளாஸ் எடுக்கலாம்னு நினைக்கும் போது ஹீரோவும் வந்து பேச்சு கொடுக்குறாரு. இவரை பத்தி அறிமுகப்படுத்திக்கிறாரு. பசங்களா ரொம்ப சேட்டை செய்யறாங்க, உங்க மேல இங்க் அடிச்சிருக்காங்களா அப்படின்ற மாதிரி அவங்கள சுத்தி முத்தி பாக்குறாரு. அதே மாதிரி சேர்ல முள்ளு வச்சிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு செக் பண்ணி பாக்குறாரு. அதுவும் இல்ல. வேற என்னடா சேட்டை செய்யலான் இருக்கீங்க, எதாவது சேட்டை செஞ்சீங்க, இந்த கம்பை வச்சு அடிச்சிருவன்ற மாதிரி கம்பை எடுக்கிறாரு. பார்த்தா அது கையிலேயே ஒட்டிக்குது. கையில ஒட்டுற மாதிரி தான் பசங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு இவருக்கு தெரிய வருது. இதை பாக்குற இந்த வள்ளி இருக்காங்கல்ல, பயங்கரமா சிரிச்சு இவரை கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொன்னரசு இருக்காரு பாத்தீங்களா, 2 மாடு வளர்த்துட்டு இருக்காரு. அதுல ஒரு மாடு அடிக்கடி மூர்க்கமா நடந்துட்டு இருக்கு. சவுண்ட் அதிகமா கேட்டா மூர்க்கமா நந்துக்கும் போல. இப்ப கூட கொஞ்சம் மூர்க்கமாலாம் நந்துக்குது. இவர் கஷ்டப்பட்டு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இதெல்லாம் பக்கத்துல இருக்க கடைக்காரர் கவனிக்கிறாரு. ஏன் மாடுதான் இப்படி பண்ணுதுல, இதை சந்தையில விட்டுட்டா என்னன்ற மாதிரி கேட்கிறாரு. நமக்கு பசங்க பிறந்து அந்த பசங்க இப்படி இருந்தா விட்டுருவோமா, விட மாட்டோம்ல, எனக்கு மாடுங்களும் பசங்க மாறுதான் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப வேற ஒருத்தர் இந்த இடத்துல சாப்பிடறதுக்காக வந்திருக்காரு. இந்த நபரோட பேரு நம்ம ரங்கான்னு வச்சுப்போம். ரங்கா ஒருத்தர் கிட்ட காசு வாங்கிட்டு தராம இருக்காரு போல. இப்ப கடன் கொடுத்த நபர் வந்துடுறாரு. அண்ணன் எனக்கு காசு வேணும்னு, எப்பதான் தருவீங்கன்ற மாதிரி கேட்கிறாரு. உன்கிட்ட காசு வாங்கி நான் சிலருக்கு வட்டிக்கு தந்திருக்கேன், அவங்களாம் எனக்கு தந்தாதான் உனக்கு தர முடியும், என்ன அர்ஜென்ட் பத்தாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு.
எப்ப பாரு இதே தான் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு என்னோட காசு வேணும்ன்ற மாதிரி இவன் பிரச்சனை பண்றான். அவரோட காலர் மேல எல்லாம் கை வச்சிடறான். படிச்ச திமிர்ல தானே நீ எல்லாம் என் மேல கைய வைக்கிறன்ற மாதிரி ரங்கா கோவப்படுறாரு. யோ வாத்தி, ஒன்னதான் சொல்லணும், இந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் படிக்க வச்சிட்ட, வெளிநாட்டுல போய் என்னை விட கூட சம்பாதிக்கிறாங்க, என்கிட்ட திமிரா நடந்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ரங்கா கோவப்படுறாரு. அவன் கேட்கறது சரிதானே, வாங்கின காசை தர வேண்டியதானே அப்படின்ற மாதிரி பொன்னரசு சொல்றாரு. ஆனா ரங்கா இருக்கார்ல, என் மேல கைய வச்சிட்டல, உன்னை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவனுக்கு வார்னிங் குத்துட்டு இங்க இருந்து கிளம்புறாரு. இந்த பையனோட பேரு நம்ம முருகான்னு வச்சுப்போம். வேற ஒரு நாள் முருகா நடந்து வந்துட்டு இருக்கும் போது ரங்காவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி அடிக்கிறதுக்காக துரத்துறாங்க. இவர் எப்படியாவது தப்பிச்சிடலாம் நினைக்கிறாரு. ஆனா ரங்காவும் ஆட்களும் சேர்ந்த மாதிரி கொலை பண்ணிடுறாங்க போல. இவரோட பாடி ஒரு குளத்துல மிதந்துட்டு இருக்கு. இப்ப ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. இவரோட பேரண்ட்ஸ்க்கு தகவல் தெரிஞ்சு பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்கிறதுக்காக போலீஸ் வந்துடுறாரு. உங்க பையன் படிச்ச திமிர்ல எல்லார்கிட்டயும் பிரச்சனை பண்ணிருக்கான், யாரு பண்ணாங்கன்னு தெரியல. அதே மாதிரி பக்கத்து ஊர்ல இருக்க ஒரு பொம்பளை கூட அஃபேர்ல இருந்திருக்கான், அந்த பொம்பளையோட புருஷன் கூட இப்படி பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரிலாம் சொல்றாரு. முருகாவோட அப்பா இருக்காருல, அங்க நின்னுட்டு இருக்க ரங்காவை பாக்குறாரு. யாரு பண்ணிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும், பண்ணவங்கள நீங்க எதுவும் பண்ண மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும், என்னை விட்டுருங்கன்ற மாதிரி அழுதுகிட்டே இங்க இருந்து கிளம்பிடுறாரு. பக்கத்துல இருந்து பொன்னரசும் இந்த விஷயத்த கவனிச்சிட்டு இருக்காரு. பொன்னரசுக்கும் யார் பண்ணிருக்க வாய்ப்பு இருக்குன்றது நல்லாவே புரியுது. இப்ப ஸ்கூல்ல நடக்கிறத காட்டுறாங்க. வள்ளி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிறதையே ஈர கவனிச்சிட்டு இருக்காரு. நலந்தமயந்தி அப்படின்றவங்களை பத்தி தான் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. நலனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகா இருப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எம்ஜிஆர் மாதிரி இருப்பாரான்ற மாதிரி பசங்க கேக்குறாங்க. இங்க இருக்க யாரையாவது காமிச்சு சொல்லுங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. இப்ப வள்ளியும் சுத்தி முத்தி பாக்குறாங்க. பார்த்தவங்க யாருமே அந்த அளவுக்கு அழகா இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஈர பேப்பர் தந்துட்டு இருக்காரு. ஒரு பையன் 7 மார்க் தான் வாங்கியிருக்கான், உனக்கு நான் 70 மார்க் போடுறேன், நலன் மாதிரி நான் அழகா இருக்கன்ற மாதிரி மேடத்துக்கு புரிய வையே அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இப்ப பாருங்க சார் அப்படின்ற மாதிரி இந்த பையனும் வள்ளியை பார்த்து பேச ஆரம்பிக்கிறான். நல்ல அளவுக்கு யாருமே அழகா இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, எங்க சார் தான் அழகா இருக்காருல அப்படின்ற மாதிரி இவரை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கான். இவர் தான் பேச வைக்கிறாருன்னு வள்ளிக்கு புரிஞ்சிருது. முறைச்சு பாக்குறாங்க. இவருமே சைலண்ட் ஆயிடுறாரு. வள்ளியை பொறுத்த வரைக்கும் தேவின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. 2 பேர் பேசிக்கிட்டே வரும்போது இவரும் கூட பேச ஆரம்பிக்கிறாரு. இங்க பாத்ரூம்லாம் கம்ஃபர்டபுளா இருக்கான்ற மாதிரி கேக்குறாரு. நாங்க 2 பேருமே குளத்துல தான் குளிக்கிறதுக்காக போறோம், 4 மணிக்கெல்லாம் குளிக்கிறதுக்காக போயிடுறோன்ற மாதிரி சொல்றாங்க. ஓஹோ, 4 மணிக்கு குளிக்க போறீங்களா, அந்த டைம் நம்ம போனோன்ற மாதிரி யோசிக்கிறாரு. 4 மணிக்கு அலாரத்தை செட் பண்றதை அம்மா பாத்துறாங்க. ஏன்டா 4 மணிக்குன்னு கேக்குறாங்க. ஒரு மோகினியை பார்க்க போறேன்னு சொல்றாரு. இப்ப 4 மணிக்கு எந்திரிச்சு அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஆனா யாருமே வர மாதிரியே தெரியல. ஒருவேளை ஏமாத்திட்டாங்களான்னு யோசிக்கிறாரு. பார்த்தா 2 பேருமே குளிக்கிறதுக்காக வராங்க. இருட்டா இருக்குல்ல, அதனால ஹீரோ இருக்கிறதா அவங்களுக்கு தெரியல. ஹீரோ இருக்காருல, வள்ளி குளிக்கிறதா பயங்கரமா சைட்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. அவங்க வந்துட்டு இருக்க வழியில இவருமே வண்டியை துடைக்கிற மாதிரிலாம் நின்னுட்டு இருக்காரு. நானும் எப்பவுமே சீக்கிரமா முழிச்சு எக்ஸசைஸ் பண்ணிட்டு குளிக்கிறதுக்காக வந்துருவன்ற மாதிரிலாம் சீனை போடுறாரு. அப்படியான்ற மாதிரி இவங்க கேட்டுட்டு கிளம்பிடுறாங்க. அன்னைக்கு ஹீரோ ஸ்கூலுக்கு வந்திருக்க மாட்டாரு. காலையில நல்லா தானே பார்த்தோம், ஏன் ஸ்கூலுக்கு வரலன்ற மாதிரி வள்ளி யோசிக்கிறாங்க. ஒரு பையன் கிட்ட கேக்குறாங்க. அந்த பையனும் ஜொரம்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். ஹீரோக்கு ஜொரம் தெரிய வந்துருச்சுல, அதனால தேவியும் வள்ளியும் பாக்குறதுக்காக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அண்ணனை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கோன்ற மாதிரி தேவி சொல்றாங்க. இப்ப உள்ள வந்து பேசிட்டு இருக்காங்க. 4 மணிக்கு மோகினியை பாக்குறேன்னு கிளம்பி போனா அதான் பிரச்சனைன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஈரினை பாக்குறதுக்காக தான் வந்திருக்காருன்றது தேவிக்கு புரியுது. இதான் விஷயமான்ற மாதிரி தேவி சிரிக்கிறாங்க. இதனால ஈரினும் கோவப்பட்டு வேகமா இங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அம்மாவும் ஏன் கிளம்பிட்டாங்கன்னு கேக்குறாங்க. நான் பார்க்க போன மோகினியே அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி லவ் பண்ற விஷயத்த பத்தி எல்லாம் அம்மா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஈரனுக்கு இந்த லவ் கிவ் எல்லாம் சுத்தமா பிடிக்கல போல. இப்ப இவரை நிக்க வச்சு பேசுறாங்க. இவங்களோட கதையை இந்த இடத்துல சொல்றாங்க. இவங்களோட அம்மா இருக்காங்கல்ல, வேற கேஸ்ட சேர்ந்தவரை கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதனால அம்மா வீட்டை சேர்ந்தவங்க அப்பாவை கொலை பண்ணிருப்பாங்க. அப்பத்துல இருந்து காதல் கல்யாணம் எல்லாம் என்னோட லைஃப்ல கிடையவே கிடையாதுன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாரையும் எஜுகேட் பண்றது மட்டும் தான் எனக்கு முக்கியம், ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்றாங்க. சரிங்க, இதுக்கப்புறம் நான் ஃபாலோ பண்ண மாட்டேன்ற மாதிரி இவரும் ஏத்துக்கிறாரு. இதை நினைச்சு லைட்டா ஹீரோ கோவமாவும் இருக்காரு. ஹோம்ஒர்க் எல்லாம் எடுத்துருவாங்கன்ற மாதிரி ஒவ்வொருத்தர் ஹோம்ஒர்க்கா பார்த்துட்டு இருக்காரு. ஒரு பையன் இருக்கான்ல, 2 பேரோட பேரையும் ஆட்டின் போட்டு எழுதியிருக்கான். இதை வச்சே நான் சார் கிட்ட சமாளிச்சுப்பேன், நீயும் எழுதிக்கோன்ற மாதிரி சொல்றான். இன்னொன்னு பையனும் ஹோம்ஒர்க் முடிக்காததுனால அந்த மாதிரி எழுதிக்கிறான். இப்ப இந்த பையன் ஹோம்ஒர்க்கா காட்டுறேன், இதை காட்டுறான். ஹோம்ஒர்க் எழுதி எடுத்துட்டு வரான்னா ஆட்டின் போட்டு எடுத்துட்டு வரியான்ற மாதிரி இவரும் அந்த பையனை போட்டு அடிக்கிறது. இன்னொருத்தன் எழுதினால அவன் உடனே அழைச்சிடலான்னு பாக்குறான். ஆனா அதுக்குள்ள ஹீரோ பாத்துடுறாரு. நீ வான்ற மாதிரி அவனையும் போட்டு அடிக்கிறது. நம்ம நோன்னு சொன்ன கோவத்தினால தான் இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றது வள்ளிக்கும் தெளிவா புரியுது. இப்ப ஹீரோ சக்தியும் அவரோட ஃப்ரெண்ட்ஸையும் பாக்குறதுக்காக வந்திருக்காரு. நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட சொல்லிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா சக்தி நிறுத்துங்கடா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. விடுமாப்ல, நம்ம ஏதாவது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சக்தி தான் இவருக்கு ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. நைட்டு நேரம் ஹீரோயின் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோவும் கிளாஸ் முடிச்சுட்டு பக்கத்துல வந்து இவங்க கிட்ட ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாரு. இவங்களும் பதிலுக்கு ஃப்ளர்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. இது எல்லாமே படுத்துட்டு இருக்க வள்ளிக்கு தான் கனவா வருது. என்ன இந்த மாதிரிலாம் கனவு வருது, அப்ப நமக்கும் அவரை பிடிச்சிருக்க போல அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல யோசிக்கிறாங்க. இங்கதான் படத்துல ஒரு சாங் வருது.
முதல்ல ஹீரோ தானே இவங்களை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. இப்ப இவங்க ஹீரோவையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோ பெருசா இவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. ஹீரோ பண்ற சின்ன சின்ன கியூட்டான விஷயங்களை கவனிச்சுக்கிட்டே வராங்க. ஒரு ஸ்டேஜ்ல மனசுல இருக்கிறத சொல்லிடலாம்னு நினைக்கிறாங்க. கல்யாணமே பண்ணி கூடாதுன்னு தான் நினைச்சேன், ஆனா என்னோட மனசு மாறிடுச்சு, நம்ம சீக்கிரமா வீட்டுல பேசி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இப்ப ரெண்டு பேருமே சேர்ந்த மாதிரி அடிக்கடி வெளியெல்லாம் போயிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த சக்தி பாக்குறாரு. நடத்து நடத்து அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சக்தி கிளம்புறாரு. ஹீரோவும் வள்ளிய கூட்டு வந்து அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் அப்பா வீட்டுக்கு வராரு. அப்பா எதுவுமே பேசாம வீட்டுக்குள்ள போயிடுறாரு. ஹீரோனும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுறாங்க. பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான் அப்படின்ற மாதிரி அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அப்பா முறைச்சு ஒரு பார்வை பாக்குறாரு. இப்ப நைட்டு தான் பையன் கிட்ட உட்காந்து பேசுறாரு. நீ ஒரு ஆசிரியரா உன்னோட வேலையை சரியா செய்யலன்ற மாதிரி சொல்றாரு. ஆசிரியருக்கு கவனம் வேற எங்கேயும் போகக்கூடாது, பசங்களை நல்ல முறையில கொண்டு வரதுல தான் கவனம் இருக்கணும். ஆனா அவன் கவனம் சதறிடுச்சு, நீ எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கன்ற மாதிரி இவருக்கு அட்வைஸ் பண்றாரு. இந்த பில்டிங் இருக்கிறதுனால என்னால தாண்ட முடியல, இந்த பில்டிங் இருக்கிறதுனால என்னால தாண்ட முடியலன்னு ஒரு சாமி சொன்னாரு பாத்தீங்களா, அவர் கொலை செய்யப்பட்டுறாரு. யாரு கொலை செஞ்சாங்கன்றது தெரியல. அவரை பொறுத்த வரைக்கும் சக்தியோட சித்தப்பாவா இருப்பாரு. சக்தி சோகமா உட்காந்து இருக்காரு. அந்த இடத்துக்கு வந்து அப்பா இருக்காருல, ஆறுதல்லாம் அவருக்கு சொல்றாரு. இப்ப ஹீரோவோட அப்பா பொன்னரசு இருக்காரு பாத்தீங்களா, மாடை வச்சு வயல்ல வேலை பார்த்துட்டு இருக்காரு. இப்ப திடீர்னு மாடுக்கு அந்த கோவம் வந்துருது. மாடு இஷ்டத்துக்கு அங்கேயும் இங்கேயும் ஓடுது. இவர் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறாரு. இவரோட தலையில பலமா காயம்பட்டுது. வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஆனா டாக்டர் இருக்கார்ல, மூளையில அடிபட்டிருக்கு, அதனால இவர் இதுக்கப்புறம் குழந்தை மாதிரி தான் நடந்துப்பாரு, நீங்க தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரின்ற மாதிரி அப்பாவை இவங்க வீட்டுக்கு கூட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த விஷயத்த ஊர் மக்கள்லாம் வேடிக்கை பாக்குறாங்க. மனநலம் பாதிக்கப்பட்டவங்க முகத்தை கொஞ்சம் கோண மாதிரிலாம் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி தான் இவர் வச்சிருக்காரு. ஊர்ல இருக்க எல்லாருமே இவர் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாரு போல அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க பேசிக்கிறது ஹீரோவோட காதுல கேக்குது. ஆக்சுவலா தாத்தாவை பத்தி பேசும்போதே இவர் ரொம்ப ஃபீல் பண்ணார்ல, இப்ப அந்த விஷயங்கள்லாம் இவருக்கு தோணுது. இதுக்கப்புறம் அப்பாவை வச்சு பேசி நம்மள டார்ச்சர் பண்ணுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இப்ப ஃபீலிங்கா இந்த இடத்துல கத்துறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. ஹீரோவும் அப்பாவை பார்த்துட்டு ஸ்கூலுக்கு கிளம்பி வந்துட்டாரு. ஊர் மக்கள் இப்படி பேசுறதுனால கொஞ்சம் ஃபீலிங்கா இருக்காரு. ஹீரோயின் தான் சமாதானம் சொல்றாங்க. அப்ப வந்து இங்கிலீஷ் சார் இருக்காருல, உங்க தாத்தாக்கு வந்த மாதிரியே உங்க அப்பாக்கு வந்திருக்கு, உங்களுக்கும் வந்துட போது பாத்துன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஹீரோவும் செம்மையா டென்ஷன் ஆயிட்டாரு. ஊர்ல தான் அப்படி பேசுறாங்கன்னா நீங்களும் ஏன் சார் இப்படி பேசுறீங்க, சின்ன பாதிப்பு தான் சார், கொஞ்ச நாள்ல சரியாயிடுவாரு, இந்த மாதிரிலாம் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்ப அப்பாவை பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு சக்தி வந்திருக்காரு. பினான்சியலா ஹெல்ப் தேவைப்பட்டா என்கிட்ட சொல்றா, எந்த ஹெல்ப்னாலும் நான் பண்றேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இப்ப நமக்கு ஸ்டார்டிங்ல காமிச்ச குருவா காட்டுறாங்க. இப்ப பில்டிங்கை இடிக்கிறதுக்காக வந்திருக்காரு. அப்பானா தடுத்திருப்பாரு. ஹீரோக்கு அதெல்லாம் தெரியல. ஹீரோவும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப அப்பா வீட்டுல இருந்து தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இதை இடிக்க கூடாது அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல சொல்லிட்டு இருக்காரு. புதுசா கட்டி தரதுக்கான பேப்பர் என்கிட்ட இருக்கு, அதனால இடிக்க தான் போறோன்ற மாதிரிலாம் குரு சொல்றாரு. ஆனா இவர் பேப்பரை ஃபேக்கா காட்டுறாருன்னு அப்பா நினைக்கிறாரு. அதனால விட மாட்டேன் பிரச்சனை பண்ணிட்டாரு. பைத்தியத்தெல்லாம் எதுக்காக இங்க விடுறீங்க, கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி குரு கோவப்படுறாரு. இதனால ஹீரோவும் அப்பாவை இந்த இடத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அப்பா முன்னாடியே இந்த பில்டிங்கை இடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. பொன்னரசோட அப்பா தான் இந்த பில்டிங்கை கட்டினாருன்னு சொன்ன பாத்தீங்களா, இவருக்கு இதுல நிறைய நினைவுகள்லாம் இருந்திருக்கும். அது எல்லாமே போயிருச்சேன்னு ஃபீல் பண்ணிட்டாரு. இவர் வீட்டை விட்டு ஓடி வந்ததுனால தான் பிரச்சனைன்னு ஹீரோ யோசிக்கிறாரு. வீட்லயே லாக் பண்ணி வைக்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி அம்மா கிட்ட சொல்லிட்டாரு. இதை கேட்கிற அப்பா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாரு. இவரோட அப்பாவும் ஒரு சங்கிலி போட்டு தானே கட்டி வச்சிருந்தாங்க, அந்த சங்கிலியை அப்பாவே எடுக்கிறாரு. அவர் எப்படி கட்டி வச்சிருந்தாங்களோ அதே மாதிரி அப்பா அவருக்கு அவரே லாக்லாம் போட்டுக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோ ஷாக் ஆகுறாரு. அப்பா தெளிவா தான் இருக்காரு. நான் தெளிவா முடிவெடுத்தானே இதுக்கப்புறம் பைத்தியம் தான் சொல்லுவீங்க, அதுக்கு நானே இப்படி இருக்கன்ற மாதிரி தான் படுத்துக்கிறாரு. இப்பதான் தாத்தாவோட பிளாஷ்பேக்கா அம்மா சொல்றாங்க. அண்ணாதுரை இந்த ஊருக்கு வந்தாரு பாத்தீங்களா, ஆண்ட ஜாதிங்க மட்டும் தான் படிப்பாங்க, மத்தவங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு எல்லாம் கிடைக்காது. ஆனா அண்ணாதுரை எல்லாரையும் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறாரு. நான் ஒரு ஸ்கூல் கட்டலான் இருக்கேன், இடம் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரிலாம் மக்கள் கிட்ட பேசி பாக்குறாரு. இந்த ஊர்ல பெரிய ஆளா ஒரு பெரியவர் தான் இருக்காருன்னு சொன்ன பாத்தீங்களா, அவர் பேரு வேந்தன் வச்சுப்போம். இப்ப வேந்தனை பாக்குறதுக்காக தான் வராங்க. இடம் தந்தீங்கன்னா நல்லா இருக்கும்ன்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன்னா இவர்கிட்ட ஏகப்பட்ட இடம் இருக்கு. ஆனா இவர் இருக்கார்ல, அதெல்லாம் தர முடியாது, கிளம்புங்கன்ற மாதிரி சொல்றாரு. அவங்க கிளம்புனதுக்கு அப்புறம் இந்த இடத்தெல்லாம் கழுவி விடுங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட சொல்றாரு. இப்ப ஊர் மக்களும் வேந்தனோட தம்பியை பத்தி சொல்றாங்க. அவரை பொறுத்த வரைக்கும் கருப்பு சட்டக்காரரா இருப்பாரு. அவர்கிட்ட போனா நமக்கு இடம் தர வாய்ப்பு இருக்கு, அவரை போய் பார்க்கலான்ற மாதிரி சொல்றாங்க. சரின்ற மாதிரி அண்ணாதுரையும் அவரை பார்க்கறதுக்காக வராரு. அவர் எல்லாரும் ஒண்ணு நினைக்கிறவரு. என் இடத்துல ஒரு குறிப்பிட்ட இடத்தை தரேன், நீங்க தாராளமா கட்டிக்கோங்கன்ற மாதிரி சொல்றாரு. வேற எந்த ஹெல்ப்னாலும் கேளுங்கன்னு சொல்றாரு. அண்ணாதுரையும் நன்றி சொல்லிடுறாரு. வேந்தனோட தம்பி ஹெல்ப் பண்ணதை பத்தி வேந்தனுக்கு தெரிய வருது. வேந்தன் பயங்கரமா கோவப்படுறாரு. சாமியை வச்சுதான் இந்த விஷயத்த நம்ம பண்ண முடியும்ன்ற மாதிரி பையன் கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப என்ன பண்றாங்கன்னா, சாமி வந்த மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க. இந்த ஸ்கூல் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸா இருக்குன்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. வேணும்ட்டே அந்த ஸ்கூலை காலி பண்றதுக்காக இப்படி பண்றாங்க.
அதே மாதிரி ஊர் மக்களோட இடத்தெல்லாம் எரிச்சு விட்டுறாங்க. சாமி கோவப்பட்டதான் இதுக்கு காரணம்ன்ற மாதிரி ஒரு பொய்யான கதையை பரப்பி விட்டுறாங்க. அவங்கள ஒருத்தரையே வேலை கொடுத்து வாங்கிடுறாங்க. அவர் இருக்கார்ல, அந்த அண்ணாதுரை பேச்சை கேட்டு நம்ம தப்பு பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் அந்த தப்பை பண்ணக்கூடாது, முதல்ல அந்த பில்டிங்கை நம்மளே இடிக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இதனால ஊர் மக்களும் இடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ஏன்னா சாமிக்கு வழி விட்டாதான் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. இப்ப கிடைக்கிற ஆயுதம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இடிக்கிறதுக்காக வந்துட்டு இருக்காங்க. அண்ணாதுரை இடிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்றதை கேளுங்கன்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாரு. சாமி கோவப்பட்டுதான் உங்க குடிசை எரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க, அப்படிதானே? சாமி கோவப்பட்டா எல்லா குடிசையும் தானே எரியும், உங்க குடிசை மட்டும் எப்படி எரியும்? எதனால அந்த ஊர்ல ஒரு குடிசை கூட எரியலன்ற மாதிரி கேட்கிறாரு. சாமி எதனால இந்த வழியா தான் போனோம்னு கேட்கிறாரு. அவர் சாமி தானே, எந்த வழியிலனாலும் அவர் போய்ப்பாரு. சோ உண்மையான சாமி கேட்கல, இவங்க தான் அந்த மாதிரி கேட்டு உங்களை ஏமாத்த பாக்குறாங்க. கடைசி வரைக்கும் நீங்க எல்லாம் படிக்காம இப்படியே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. நீங்க அப்படிதான் இருக்க போறீங்களா இல்லனா படிச்சு முன்னேற போறீங்களா, நல்லா யோசிச்சு முடிவெடுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவர் சொல்றதுதான் சரின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாருமே நினைக்க ஆரம்பிக்கிறாங்க. எங்க பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவர் சொல்றதை வச்சு பார்க்கும்போது வேந்தன் தான் நம்மள நல்லா ஏமாத்திருக்காரு அப்படின்றது இவங்களுக்கு புரிய வருது. வேந்தனை வழியில பார்க்கும் போதெல்லாம் இவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்ன மக்கள்லாம் தெளிவாயிட்டாங்கன்ற மாதிரி வேந்தன் யோசிக்கிறாரு. இதுக்கு காரணம் அந்த அண்ணாதுரை தான் அப்படின்ற மாதிரி ஆக்சிடென்ட் பண்ணி விட்டுறாரு. அந்த ஆக்சிடென்ட்ல அவரோட தலையில காயம் பட்டிருக்கும். அப்படிதான் அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டவரா மாறி இருப்பாரு. அவரா மாறல, இவர் தான் மாறவே வச்சிருப்பாரு. இதுதான் சமயம், அந்த ஸ்கூலை காலி பண்ணுங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே காலி பண்றதுக்காக வேகமா போயிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு பொன்னரசு வந்துடுறாரு. என் அப்பா என்ன வர வச்சாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பத்துல இருந்து பொன்னரசு தான் அந்த பில்டிங்கை இடிக்க விடாம பாத்துப்பாரு. இவரோட பையனும் அந்த விஷயத்த பண்ணணும்னு எதிர்பார்த்திருப்பாரு. இப்பதான் ஹீரோக்கு இந்த விஷயம் எல்லாம் புரியுது. நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டாரு. புதுசா பில்டிங் கட்டி தருவோன்ற மாதிரி அந்த குரு சொன்னார்ல, குரு கிட்ட பேசுறதுக்காக வராரு. ஆனா குரு இப்ப மாத்தி பேசுறாரு. புது பில்டிங் கட்டி தர மாதிரி என்கிட்ட காப்பியே கிடையாது, எப்ப கட்டி தருவாங்கன்னு எனக்கு தெரியாதுன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. குருவை தாண்டி அதிகாரிங்க இருப்பாங்கல்ல, அவங்களெல்லாம் பார்த்து இவங்க பேசுறாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. ஆக்சுவலா பில்டிங் வீக்கா இருக்கு, இடிச்சுக்கலாமான்ற மாதிரி குரு தான் பர்மிஷனே வாங்கியிருப்பாரு. ஆனா இவங்க கிட்ட கவர்மெண்ட் தான் இடிக்க சொல்லிச்சு அப்படின்ற மாதிரி பொய்லாம் சொல்லியிருப்பாரு. இப்ப எப்படியாவது அந்த இடத்துல பில்டிங்கை கட்டணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. நீங்க நிறைய பேர்கிட்ட கையெழுத்து வாங்கித்தாங்க, நாங்க மேல் இடத்துல அனுப்பி வைக்கிறோம், சீக்கிரமா பில்டிங் கிடைச்சிரும் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அதிகாரி சொல்லிட்டாரு. இவங்களுமே மக்கள் கிட்ட கையெழுத்தெல்லாம் கேட்கலாம்னு நினைக்கிறாங்க. உன் மூத்த பொண்ணை மேற்கொண்டு படிக்க வைக்காதன்ற மாதிரி ஊர்ல சிலர் சொல்லியிருப்பாங்க. அதை மீறியும் ஒரு லேடி படிக்க வச்சிருப்பாங்க. அதனால ஸ்கூலுக்கு போன பொண்ணு இறந்து போயிருக்கும். சோ அவனுங்க தான் காலி பண்ணிருக்காங்கன்ற மாதிரி இந்த லேடி சொல்றாங்க. என்னால கையெழுத்தெல்லாம் போட முடியாதுன்ற மாதிரி பயப்படுறாங்க. ஹீரோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தர்கிட்டயும் அப்ரோச் பண்ணி பாக்குறாரு. நிறைய பேர் பயப்படுறாங்க. ஆனா சிலர் தைரியமா முன் வந்து கையெழுத்து போடுறாங்க. இந்த மாதிரி இவர் நிறைய கையெழுத்தெல்லாம் கலெக்ட் பண்றாரு. முதல்ல ஒரு லேடி போட மாட்டேன்னு சொன்னாங்கல்ல, அவங்க கிட்டயே பேசி இவர் போட வைக்கிறாரு. அந்த லேடியும் கையெழுத்த போட்டுறாங்க. இது மூலியமா இவங்க ஃபார்மை மேல் இடத்துல அனுப்பிடுறாங்க. இப்ப பில்டிங்கான அப்ரூவல் கிடைச்சிருது. இவங்களும் பில்டிங் கட்டுற வேலையெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பாக்குற குருக்கு கோவம் வருது. இங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஹீரோனும் ஹீரோ பார்த்துட்டு இருக்க வேலையெல்லாம் கவனிக்கிறாங்க. இப்ப ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. நீங்க எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க முதுகுக்கு பின்னாடி நான் வரணும்னு ஆசைப்படல, தோளோட தோளா இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், நம்ம சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இவருமே ஏத்துக்கிறாரு. இப்ப ரெண்டு பேருக்குமே நிச்சயம் பண்ணி வச்சிடுறாங்க. சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாங்க. நீ பண்றது நிறைய பேருக்கு பிடிக்கல, நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் குரு சொல்லிட்டாரு. அதெல்லாம் நிறுத்த முடியாது, சீக்கிரமே அந்த பில்டிங்கை கட்டுவேன், உன்னால முடிஞ்சதை பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இங்க இருந்து கிளம்புறாரு. இப்ப ஹீரோ வயல்வெளிக்கு பக்கத்துல பைக்ல வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஏதோ இடிச்சு பொத்துன்னு கீழே விழுந்துடுறாரு. என்ன இடிச்சதுன்னு கூட இவருக்கு தெரியல. வயல்ல வேலை பார்க்குற எல்லாருமே என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாங்க. எப்படி விழுந்தனே தெரியலன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்ப கல்ல வச்சு யாரோ லாங்ல இருந்து இவர் அடிக்கிறாங்க. கல்ல வச்சு அடிக்கிறாங்கன்னு சொல்றாரு. ஆனா சுத்தி இருக்க மக்களுக்கு யாருமே தெரியல, யாருமே இல்ல, இவனா அடி வாங்குற மாதிரிலாம் இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. டாக்டரும் சின்ன சின்ன கல்ல வச்சுதான் யாரோ லாங்ல இருந்து அடிச்சிருக்காங்க, நான் எழுதி தர மாத்திரையெல்லாம் எடுங்க, ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி ஹீரோவும் ஏத்துக்கிறாரு. ஹீரோவும் அப்பா மாதிரியே கட்டோட வராருல, இதனால ஊர் மக்கள் இவருக்கும் ஏதோ ஆயிடுச்சு போலன்ற மாதிரி பேசிக்கிறாங்க. இவர் கல்லு படாமையே கல்லு பட்டதா சொன்னாருன்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. நம்ம அப்பாவு மாதிரியே ஊர் மக்கள் நம்மளையும் மாத்திடுவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ லைட்டா இந்த இடத்துல பயப்படுறாரு. ஹீரோக்கு அடிபட்டு இருக்கிறது தெரிஞ்ச சக்தி இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. வந்த சக்தி இருக்காருல, ஊர்க்காரங்க ஒவ்வொன்னு பேசிட்டு இருக்காங்க. இதை நினைச்சலாம் நீ ஃபீல் பண்ணாத, எந்த ஹெல்ப்னாலும் கேளுன்னு சொல்றாரு. சரின்ற மாதிரி இந்த இடத்துல ஹீரோவும் ஏத்துக்கிட்டு அனுப்பி வைக்கிறாரு. ஹீரோ வராததுனால பில்டிங் கட்டுற வேலை பாதியிலேயே நின்றுது. அதனால பசங்க எல்லாம் வெயில்ல உட்காந்து படிச்சிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதெல்லாம் பாக்குற புதுசா வந்த எச்சம் இருக்காருல, இந்த இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோ இருக்காருல, ஹீரோனை பாக்குறதுக்காக அவங்களோட வீட்டுக்கு வராரு. வீடு பூட்டு போட்டிருக்கு. இவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல இருந்து அம்மா நிறைய புத்திமதி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் ஊரை விட்டு போயிட்டா போலன்ற மாதிரிலாம் தேவி சொல்றாங்க.
அப்ப நம்மள விட்டுட்டு போயிட்டாளா அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல ஃபீல் பண்றாரு. ஹீரோயின் கூட பழகின விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாரு. கூடியே இருப்பேன்னு சொல்லிட்டு எப்படி விட்டுட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் இவர் இந்த இடத்துல பயங்கரமா ஃபீல் பண்றாரு. நைட் இவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு. அப்ப இவரோட பேரை சொல்லி ஹீரோயின் கூப்பிடுற மாதிரி தோணுது. இவர் சட்டுன்னு எந்திரிக்கிறாரு. அம்மா வள்ளி கூப்பிட்ட மாதிரி இருக்குன்னு சொல்றாரு. யாரும் கூப்பிடலடா நீ படுன்ற மாதிரி சொல்றாங்க. நம்ம தான் அப்படி யோசிச்சிருக்கோம் போல அப்படின்ற மாதிரி ஹீரோவும் இந்த இடத்துல படுத்துறாரு. டாக்டர் 10 நாள் ரெஸ்ட் எடுக்க சொன்னார்ல, ஆனா இவர் 7 நாள்லயே ஸ்கூலுக்கு கிளம்புறாரு. இன்னும் ரெஸ்ட் எடுன்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. வேலைலாம் பாதியிலே இருக்குமா, நான் கிளம்பணும்ன்ற மாதிரி இவர் கிளம்பிடுறாரு. இவர் ஸ்கூலுக்கு வரும்போது பசங்க எல்லாம் பயந்த மாதிரி இவரை பாக்குறாங்க. ஏன் பசங்களாம் இப்படி பாக்குறாங்கன்னு இவர் யோசிக்கிறாரு. இவர் மனநலம் பாதிக்கப்பட்டுட்டாருன்னு பேசிக்கிட்டாங்கல்ல, அதனால தான் பசங்க பயப்படுறாங்க. இப்ப இவர் கையெழுத்து போடுறதுக்காக வராரு. நோட்டு மேல ஒரு குச்சி இருக்கு, அதை எடுக்கிறாரு. இவர் எடுத்ததை பார்த்து சட்டுன்னு ஹெட் மாஸ்டர் பயந்துடுறாரு. இவர் எதுனாலும் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு ஹெட் மாஸ்டரே பயப்படுறாரு. எல்லாரும் நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு ஓரளவுக்கு ஹீரோக்கு புரியுது. ஹீரோ கிளாஸ் எடுக்க வந்துடுறாரு. ஹீரோ கலீலியோன்னு ஒருத்தரை பத்தி தான் சொல்றாரு. முதல்ல அவர் கண்டுபிடிச்சு ஒன்ன சொன்னாரு. எல்லாருமே அவரை பார்த்து பைத்தியம் பைத்தியம்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அவர் கண்டுபிடிச்சது சரின்றது எல்லாருக்கும் தெரிய வந்தது. அதே மாதிரிதான் எல்லாமே மாறிடும்ன்ற மாதிரி சொல்றாரு. இப்போ ஒரு பொண்ணை கூப்பிட்டு போர்டுல வந்து எழுதுன்னு சொல்றாரு. ஆனா அந்த பொண்ணு பக்கத்துல வரதுக்கு பயப்படுறாங்க. இவர் பக்கத்துல வரும்போது ஏதாவது பண்ணிட்டாருன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தான் பயப்படுறாங்க. இவர் திரும்ப திரும்ப எழுதுன்னு சொல்றாரு. அந்த பொண்ணு நான் எழுத மாட்டேன்ற மாதிரி பயந்து இங்க இருந்து ஓடவே செஞ்சிடறா. என்ன எல்லாருமே இப்படி பயப்படுறாங்கன்னு யோசிக்கிறாரு. ஸ்கூலுக்கு வர வேணான்ற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிடுறாரு. இதனால இவர் வீட்லயே தான் இருக்காரு. அம்மா நான் தெளிவா தானே இருக்கேன், இல்லைன்னா எனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்ற மாதிரி அம்மாவும் இவர்கிட்ட சொல்றாங்க. பையனோட நிலைமை இப்படி இருக்கேன்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. ஹீரோக்கு காயம்பட்ட இடத்துக்கு வந்துடுறாரு. பக்கத்துல 4 மரம் இருக்கு. இந்த மரத்துல ஒளியிற மாதிரி இடம் இருக்கு. இங்க இருந்து ஒளிஞ்சுதான் யாரோ அடிச்சிருக்காங்க. அது யாருன்றதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவருக்கு டவுட் எல்லாம் அந்த குரு மேலதான். ஏன்னா குரு கிட்ட பேசிட்டு போகும்போது தான் அது நடந்திருக்கும். நீ தானே பண்ண, ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. சத்தியமா நான் பண்ணல, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அந்த குருவும் கெஞ்சி கேட்கிறாரு. இப்ப ஹீரோ அடுத்ததா சக்தியும் ஃப்ரெண்ட்ஸையும் பார்த்து பேசுறதுக்காக வராரு. கண்டிப்பா யாரோ திட்டமிட்டு தான் என்ன கல்லால அடிச்சிருக்காங்க. அது யாரு என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சக்தி கிட்ட சொல்றாரு. கவலைப்படாத, நம்ம எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சக்தியும் சொல்றாரு. ஹீரோவும் அம்மாவும் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப வள்ளி இவரோட பேரை சொல்லி கூப்பிட்ட மாதிரி இவருக்கு தோணுது. இவர் சட்டுன்னு எந்திரிச்சிடுறாரு. வள்ளி கூப்பிட்ட மாதிரி இருந்ததுன்னு சொல்றாரு. அதெல்லாம் ஒன்னும் இல்லைன்னு அம்மா சொல்றாங்க. இவர் வெளியே வந்து சுத்தி முத்தி பாக்குறாரு. அதுக்கப்புறம் இல்லைன்னு தெரிஞ்சோன்னா உள்ள போய் படுத்துறாரு. பார்த்தா உண்மையிலேயே வள்ளி கத்தி இருக்காங்க. இப்ப கத்துன வள்ளியை ஒருத்தர் லாக் பண்ணி வச்சிருக்காரு. லாக் பண்ணி வச்சிருக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோவோட ஃப்ரெண்டு சக்தி தான். ஹீரோவோட ஃப்ரெண்டு சக்தி எதனால இதை பண்றாரு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்றாரு. பல வருஷத்துக்கு முன்னாடி வேந்தன் ஒரு தாத்தாவை நமக்கு காமிச்சாங்கல்ல, அந்த தாத்தாவோட பேர்னா தான் இந்த சக்தி இருப்பாரு. தாத்தா அடிக்கடி அவர் பண்ண நினைக்கிறத பத்திலாம் சக்தி கிட்ட சொல்லி சொல்லி தான் வளர்த்திருப்பாரு. என்னால பண்ண முடியல, ஆனா நீ பண்ணும், ஊரவாடி கெடுக்கணும், அவங்க கூடயே இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமா காலி பண்ணுன்ற மாதிரிலாம் அவர் சொல்லியிருப்பாரு. அதை தான் இவன் பண்ணியிருக்கான். இதை பத்திலாம் ஹீரோயின் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். ஆக்சுவலா சித்தப்பா தானே அந்த சாமி வந்த மாதிரிலாம் போவாரு. டிராமா பண்ண சொல்லி இவன் தான் சொல்லியிருப்பான். ஆனா சித்தப்பா பண்றது வேலைக்காக மாட்டேங்குது. சித்தப்பா இதுக்கப்புறம் இந்த வேஷத்தை கட்டுறதை நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்றான். நான் இருக்கும் போது எப்படிப்பா நீ பண்ண முடியும்ன்ற மாதிரி சித்தப்பா கேட்கிறாரு. நீ இருந்தா தானே அப்படின்ற மாதிரி சித்தப்பா கதையை முடிச்சிடுறான். சோ சித்தப்பா இறந்ததுக்கு இவன் தான் காரணம். முருகாக்கும் ரங்காக்கும் பிரச்சனை வந்தது இல்ல, முருகாவை ரங்கா தான் கொன்ன மாதிரி நமக்கு காமிச்சிருப்பாங்க. ஆனா உண்மை என்னன்னா முருகா ரங்கா கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி இருப்பான். இவர் தான் குறுக்க வந்து அவனோட கதையை முடிச்சிருப்பாரு. அந்த ஸ்கூலை இடிக்கணும்ன்ற மாதிரி பொன்னரசு கிட்ட இவன் நேரடியா பேசியிருப்பான். உன் தாத்தா மாதிரியே தான் நீயும் இருக்க போல, என்னால முடியாதுன்ற மாதிரி இவர் சொல்லியிருப்பாரு. அதனால இவன் போகும்போது வேணும்ட்டு ஆரனை திரும்ப திரும்ப அடிச்சிருப்பான். அதனால தான் அந்த மாடு ரொம்ப மோசமா நடந்திருக்கும், அப்பாக்கு காயம் பட்டிருக்கும். சோ எல்லாத்துக்கும் பின்னாடி இவன் தான் இருக்கான்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இதெல்லாம் தாண்டியும் ஹீரோ பில்டிங் கட்டுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிருப்பாரு. ஹீரோக்கு சப்போர்ட்டிவா இவங்க கூடயே இருந்திருப்பாங்க. கூட இருக்க சப்போர்ட்டை காலி பண்ணும், இன்னும் கொஞ்சம் வீக்காவான் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. அதனால தான் இவங்களை லாக் பண்ணி வச்சிருப்பாரு. ஹீரோவை இந்த ஊரை விட்டு அடிச்சு துரத்தினா மட்டும்தான் நம்ம நினைச்சதை பண்ண முடியும். அதுக்கு ஒரு ஐடியாவை பண்ணிருக்கேன், நீங்க அந்த மாதிரி செயல்படுத்துங்க அப்படின்ற மாதிரி ஆட்கள் கிட்ட இவரும் ஐடியாவை சொல்லிடுறாரு. இப்ப ஆட்கள் இருக்காங்கல்ல, பொன்னரச வீட்டுல இருந்து ரோட்டுக்கு எழுத்துட்டு வந்துடுறாங்க. பொன்னரச ரோட்ல நடக்க விட்டுறாங்க. அப்படி நடக்க விட்டுட்டு இவங்க கல்ல எறிறாங்க, அதே மாதிரி நெருப்பு வைக்கிறாங்க. என்ன கல் எறிறாங்க நெருப்பு வைக்கிறாங்க அப்படின்ற மாதிரி மக்கள் வெளியே வராங்க. அப்ப இந்த பொன்னரசு தான் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. இவர் தான் பைத்தியம் முடிச்சு இப்படி பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள்லாம் நினைக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோவோட ஃப்ரெண்டா ஒருத்தங்களை காமிச்சாங்கல்ல, அந்த ஃப்ரெண்டோட குழந்தையோட தலையிலேயே கல்லு பட்டிருக்கும். அவங்க ரொம்ப கோவத்துல இருக்காங்க. இப்ப ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க வீட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. இந்த பைத்தியம் பண்ணதுனால எங்களோட குடிசெல்லாம் போயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு காயம் வேற பட்டிருக்குன்ற மாதிரி அவரை போட்டு அடிச்சு வச்சிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்கன்னு ஹீரோ கோவப்படுறாரு. இப்ப எல்லாருமே சேர்ந்து ஹீரோவையும் போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க.
ஹீரோவோட ஃப்ரெண்டா இருந்த லேடியே இவனை போட்டு அடிங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவனால கொஞ்ச நாள் என்னோட குழந்தை செத்து போயிருக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என் அப்பா இப்படிலாம் பண்ணிருக்க மாட்டாருன்னு ஊர் மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா யாருமே கேட்கிற மாதிரி இல்ல. இவரை போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. சக்தியாவது காப்பாத்த வருவான்ற மாதிரி சக்தியை கூப்பிடுறாரு. ஆனா சக்தி வண்டி எடுத்துட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. அப்ப சக்தியும் கூட சேர்ந்துதான் இதெல்லாம் பண்ணிருக்கான்ற மாதிரி யோசிக்கிறாரு. இவெல்லாம் உயிரோடயே இருக்க கூடாது அப்படின்ற மாதிரி ஊர் மக்கள் எல்லாம் பயங்கரமா ஹீரோவை அடிச்சிட்டு இருக்காங்க. அம்மா எப்படியாவது பையனை காப்பாத்தணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அம்மா இருக்காங்கல்ல, இவனே பைத்தியத்தை சாவடிச்ச பாவம் உங்களுக்கு வேணாம், நீங்க கிளம்புங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுவும் சரிதான்ற மாதிரி ஊர் மக்கள் இங்க இருந்து கிளம்புறாங்க. பையனை காப்பாத்துறதுக்காக தான் அம்மா இப்படி சொல்லியிருப்பாங்க. இப்ப இங்க இருக்க போலீஸ் இருக்காருல, பைத்தியத்தெல்லாம் இதுக்கப்புறம் ஊருக்குள்ள வச்சுக்க முடியாதுமா, நீங்க இன்னைக்கு நைட்டோட நைட்டா ஊரை விட்டு கிளம்பி போறீங்க, இல்லனா உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. சரின்ற மாதிரி அம்மா ஏத்துக்கிறாங்க. இப்ப அப்பா இறந்து போயிட்டாருன்னு உங்களுக்கு தெரிய வருது. இவங்க ரெண்டு பேருமே பயங்கரமா இந்த இடத்துல ஃபீல் பண்றாங்க. இந்த ஊரை மாத்தணும்ன்றதுக்காக உன்னோட அப்பா உயிரியே விட்டுட்டாரு, இதுக்கப்புறம் இந்த ஊர்ல இருக்க வேணாம், கிளம்பிடலான்ற மாதிரி அம்மா சொல்றாங்க. ஆனா ஹீரோ ஏத்துக்க மாட்டாரு. ஹீரோ கடைசியா ஒரு விஷயத்த பண்ணணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாரு. இப்ப ஹீரோ இருக்காருல, கோவமா சக்தியோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அங்க சக்தி இல்ல, ஃப்ரெண்ட்ஸ் மட்டும் தான் இருக்காங்க. இப்ப ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. எல்லாரையும் கொடூரமா இவர் சாவடிச்சிடுறாரு. இந்த இடத்துல தான் வள்ளியை வச்சிருக்காங்கன்னு தெரிய வருது. இப்ப இவரும் வள்ளியை எழுப்புறாரு. என்னாச்சு ஏதாச்சுன்னு கேக்குறாரு. ஃப்ரெண்டு போட்டிருக்க பிளான பத்தி எல்லாம் இவங்க சொல்றாங்க. சாமி மாதிரி போய் அந்த பில்டிங்கை இடிக்க போறான்ற மாதிரி சொல்றாங்க. அதை விடக்கூடாதுன்ற மாதிரி இவரும் வேகமா அந்த இடத்துக்கு வந்துடுறாரு. ஃப்ரெண்டு இடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. இப்ப ஹீரோவும் ஃப்ரெண்டான சக்தி கூட இந்த இடத்துல சண்டை போடுறாரு. மாத்தி பயங்கரமா இந்த இடத்துல ஃபைட்லாம் நடக்குது. ஹீரோ வெறி பிடிச்ச மாதிரி சண்டை போடுறாரு. சக்தியோட ஆளுங்க எல்லாரையும் காலி பண்ணிடுறாரு. இப்ப சக்தி கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. மாத்தி ரெண்டு பேருமே பயங்கரமா சண்டை போடுறாங்க. ஒரு ஸ்டேஜ்ல ஃப்ரெண்டுன்னு கூட பார்க்காம இவர் அவரோட கதையை முடிச்சிடுறாரு. இப்ப ஊர் மக்கள்லாம் இந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது ஹீரோ சாமி வந்த மாதிரி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்காரு. ஆக்சுவலா இப்ப வள்ளி கிடைச்சிட்டாங்கல்ல, வள்ளி நடந்த விஷயத்தெல்லாம் ஊர் மக்கள் கிட்ட சொல்றாங்க. ஊர் மக்களும் ஓரளவுக்கு இந்த விஷயத்தெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. உண்மை சம்பவத்தை அடிப்படையா வச்சுதான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க போல. ஏன்னா கடைசியில அந்த ஸ்கூல் இப்ப எப்படி இருக்குன்ற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. இப்ப அந்த ஸ்கூல்ல எல்லா வசதியும் இருக்கு, நல்லா தான் இருக்குன்ற மாதிரி காமிச்சு நமக்கு படத்தை முடிச்சிடுறாங்க. இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.